So hey guys, in the predictions வந்து பாத்தீங்க அப்படின்னா this prediction for the April month prediction for the water sign Pisces, Cancer and Scorpio. So in case உங்களோட zodiac sign Pisces, Cancer and Scorpio அப்படின்னா this video is only for you. So let's see that in the April monthல உங்களுக்கு என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். நிறையவே கார்ட்ஸ் வந்துருக்குன்னு தான் சொல்ல முடியும். There is a lot of cards here. எனிவேஸ் உங்களோட சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே எனக்கு வந்து பார்க்கும்போது சில விஷயங்கள் நீங்கள் வந்து ஃபைட் பண்ணி ஏன்னா இங்கே ரெண்டு விஷயம் எனக்கு வந்து தெரியுது. இன்கேஸ் பாஸ்டில் ஏதாவது ஒரு சில விஷயம் நீங்கள் வந்து சில பேர்கிட்ட நீங்கள் வந்து ஃபைட் பண்ணி ஒரு சில விஷயம் நீங்கள் கெட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தட் இஸ் அ குட் திங். அது நல்ல விஷயம்தான். உங்களுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு சில ஸ்டாண்ட் எடுத்திருக்கலாம். உங்களுக்காக நீங்கள் ஏதாவது தைரியமாக ஒரு சில மூவ்ஸ் நீங்கள் வந்து எடுத்திருப்பீங்க உங்களோட வாழ்க்கைக்காக. ஸோ அது உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு வேலை தான் உங்களுக்கு வந்து போகுது. இன்கேஸ் நீங்கள் உங்களுக்காக பாஸ்டில் எந்த ஒரு ஸ்டாண்டுமே நீங்கள் வந்து எடுக்கலை அப்படின்ற பட்சத்துக்கு இப்போ நீங்கள் ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு சில ஸ்டாண்ட் கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்காக எடுத்தாகும். பர்டிகுலராக ஏதாவது ஒரு சில பர்சன்னால உங்களுக்கு ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் வாய்ஸ் அவுட் ரைஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட லைஃப்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறையவே உங்களுக்கு நிறைய ஒரு பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக வரும். அண்ட் மற்றவங்களால இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்து குறைய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். நிறைய ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வருது இந்த டைம் பீரியட்ல. அதை நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கணுமோ அதை நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மற்றவங்கனால இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து டிஸ்டர்ப் ஆகாதீங்க. ஏன்னா நிறைய ஒரு சில பாசிட்டிவ் சேஞ்சஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். எஸ்பெஷலி இன் திஸ் மந்த் நீங்கள் நிறைய பாசிட்டிவ் சேஞ்சஸ் நீங்கள் பார்க்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். பட் எனிவேஸ் நான் பிஃபோராக சொன்ன சில கைடன்ஸை நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கோங்க. ஓகே.